வெல்கம் டு ஆரோ ஃபுட்டேஜ் சேனல். இன்றைக்கி நம்ம புதினா சாதம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காரத்துக்கு தேவையான அளவு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 3 துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு சேர்த்துக்கோங்க. புதினா நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு நல்லாவே பேஸ்ட்டாக அரைஞ்சிருச்சு. இப்போ பாத்திரம் சூடானதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. 10 இல்லை 15 அளவு இலை சேர்த்துக்கோங்க. வறுத்த வேர்க்கடலையை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த புதினாவை சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா 10 இல்லை 15 நிமிஷம் நல்லா வதங்கணும். நல்லா வதக்கிக்கோங்க. அடி பிடிக்காமல் வதக்கிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இது ஓரளவு நல்லா வதங்கியிருக்கு. இந்த நேரத்தில் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சால்ட்டு நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ இந்த நேரத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான சாதத்தை சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நான் சாதம் வடித்து வச்சுருக்கேன். நான் இப்போ ஒரு 3 பேருக்கு தான் செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு தேவையான அளவு நான் சாதத்தை மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு சால்ட் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சால்ட்டு கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த ரெசிபி சூப்பராக இருக்கும். ஸோ இன்னொன்று பார்த்திங்கன்னா, இந்த புதினா சாதத்துக்கு பொட்டேட்டோ ஃப்ரை தான் ரொம்ப நல்ல காம்பினேஷன். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வேணால் அடுத்த வீடியோவில் பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி செய்கிறதுன்றது கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன். ஸோ அதையும் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதோட பெஸ்ட்டு காம்பினேஷன் பொட்டேட்டோ ஃப்ரை தான். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.